பட்டினத்தார். பட்டினத்தார் என்றவுடன் எளிய தமிழில் இவர் பாடிய பாடல்கள்தான் எல்லோருக்கும் நினைவில் வரும். எளிய தமிழில் பாமரனுக்கும் புரியும்படியாக வாழ்க்கை நிலையாமை பற்றி இவர் பாடிய அளவிற்கு வேறு எந்த சித்தரும் பாடியதில்லை எனலாம். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பன் வீட்டை சுடும் என்கிற இவர் பாடலின் பின்னே ஒரு பெரும் கதையே உண்டு. பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவத்திற்கு தண்டனையை நிறுத்தி வைக்காதே என்று இறைவனிடம் நீதியோடு முறையிட்டவர் இவர். 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பட்டினத்தாரின் உண்மையான பெயர் திருவெண்காடார், வேதாரண்யன் என்றும் கூறுவர். குபேரன்தான் காவிரி பூம்பட்டினத்தில் சிவனேசர் என்பவருக்கும் ஞான கலாம்பிகை என்பவருக்கும் மகனாக பிறந்து திருவெண்காடனாய் திகழ்ந்தான் என்பது புராண வழி செய்தியாகும். குபேரன் பெரிய செல்வந்தன், திசைகளில் வடக்கிற்கு அதிபதி, நவநிதிகளையும் தன்னிடம் உடையவன். இந்த பூமியில் அவன் வியாபிப்பதற்கு எதுவுமே இல்லை, வியப்பதற்கு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டவன் காவிரி பூம்பட்டினத்தின் வழியாக வான சஞ்சாரம் செய்யும் போது அந்த பட்டினத்து எழிலை வெகுவாக ரசித்து, இந்த நகரம் என் குபேர பட்டினத்தையும் விஞ்சிவிட்டது என்று வியந்து போனானாம். ஆனால் பூவுலக வாசம் என்பது மாயை சூழ்ந்தது, பாவ புண்ணியங்களுக்கு ஆட்பட்டது, நிரந்தரமற்ற தன்மையுடையது. இப்படிப்பட்ட பூவுலகின் ஒரு பாகமான காவிரி பூம்பட்டினத்தை பார்த்து குபேரன் வியந்தது கண்ட ஈசன் குபேரனுக்கு பூவுலக வாழ்வின் மாயையை விளக்க வைக்க திருவுள்ளம் கொண்டார். குபேரனுக்கு உணர்த்தும் சாக்கில் மனித சமுதாயம் அதை அறிந்திட வேண்டும் என்பது ஈசனின் திருவுள்ளம். அதன்படியே அதன் பின் எல்லாம் நிகழ்ந்தது. காவிரி பூம்பட்டினத்தின் வணிகரான சிவனேசன் செட்டியாருக்கும் ஞான கலாம்பிகைக்கும் மகனாக பிறந்தான் குபேரன். அவர்களும் மகனுக்கு திருவெண்காடன், வேதாரண்யன் என்று திருப்பெயர் சூட்டி வளர்த்தனர். சிவனேசர் பரமசிவ பக்தர். அவர் வழியில் பிள்ளையும் வளர்ந்தான். அப்பாவை போல வர்த்தகத்திலும் தீவிரமாய் ஈடுபட்டு பெரும் செல்வம் சேர்த்தான். பருவ வயது வந்ததும் சிவகலை என்னும் பெண்ணை மணந்து நல்லதோர் இல்லற வாழ்வையும் துவக்கினான். வியாபாரத்தில் நிரம்பிய செல்வம், அழகிய மனைவியால் இல்லற இன்பம் என்று திருவெண்காடரின் வாழ்வில் ஒரு குறையும் இல்லை. இப்படியே காலம் போய்விட்டால் எப்படி? உலகின் மாயை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று எடுத்த பிறவியல்லவா இந்த மானிட பிறவி. பிள்ளை பேறு இல்லை என்கிற குறை மெல்ல தலை தூக்க தொடங்கியது. அந்த ஒரு குறையின் முன்னால் நிரம்பிய அவ்வளவு செல்வமும் புதுசாக கூட தோன்றியது. வாரிசற்ற நிலையில் யாருக்காக இவ்வளவு செல்வத்தை சேர்த்தோம் என்று ஒரு நாள் கேட்டுக்கொண்டு, பொருளால் ஆவது ஒன்றுமில்லை, அருளே ஆத்ம நிறைவு தருவது என்று சிந்திக்க தொடங்கிவிட்டார் திருவெண்காடர். சிவகலையும் தன்னை ஒரு பெரும் பாவியாக கருதி இறைவனிடம் முறையிட்டாள். அதன் விளைவாக ஈசனும் அவர்கள் வாழ்வில் திருவிளையாடல் ஒன்றை புரிந்தான். சிவசர்மன் என்னும் பரம சிவபக்தர் ஒருவர் கனவில் தோன்றிய ஈசன், திருமருதூர் மருதவாணர் ஆலயத்தின் வில்வமரத்தடியில் ஒரு பிள்ளை உள்ளது, அதை எடுத்துக்கொண்டு போய் திருவெண்காடனை சந்திப்பாயாக. அந்த குழந்தையின் எடைக்கு எடை தங்கத்தை திருவெண்காடனிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்றார். ஈசன் சிவசர்மன் கனவில் தோன்றி அவ்வாறு கூறியதற்கு ஒரு நேரிய காரணம் இருந்தது. வறுமையில் இருந்த சிவசர்மன் ஒரு சிவபக்தர். குபேர பூஜை செய்தால் வறுமை நீங்கும் என்று ஒருவர் எடுத்துக் கூறியும், சிவனையல்லாமல் வேறு ஒருவரை மனதாலும் நினைக்கிறேன் என்று உறுதியுடன் திகழ்ந்தவர். அவரது தீவிர பக்திக்கும் பிரேமைக்கும் குபேர அம்சமான திருவெண்காடனே உதவிட ஈசன் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தான். அதேபோல திருவெண்காடர் கனவிலும் சிவசர்மன் குழந்தையுடன் வருவான், பொன்னை கொடுத்து குழந்தையை பெற்றுக்கொள் என்று ஈசன் கூறிவிட, திருவெண்காடர்
அடைந்த மகிழ்விற்கு அளவே இல்லை. சிவசர்மனும் வில்வ மரத்தின் கீழ் கிடந்த பிள்ளையுடன் வந்து எடைக்கு எடை தங்கம் பெற்றுக்கொள்ள திருவெண்காரரும் பிள்ளையை பெற்றார். திருமருதூர் மருதவாணர் ஆலயம் தந்த குழந்தை என்பதால் மருதவாணன் என்றே பெயரிட்டார். மகன் வந்தவுடன் வாழ்வில் மீண்டும் ஒரு பெரும் பற்றுதல். உலகமே வசப்பட்டு விட்டது போல ஒரு பிரமை. மருதவாணனும் சீரும் சிறப்புமாய் வளர்ந்தான். தந்தை வழியில் பெரும் வியாபாரியாய் திரைகடல் ஓடி திரவியம் தேடத் தொடங்கினான். மீண்டும் பெரும் பொருள் குவியல் தொடங்கியது. ஒரு கடல் பயணத்தில் மருதவாணன் மிக புத்திசாலித்தனமாய் நடந்து கொண்டான். எல்லோரும் பொன் பொருள் என்று மூட்டை கட்டி எடுத்து வரும்போது அத்துடன் அவளும் விறகும் வாங்கிக் கொண்டு கப்பல் ஏறினான். அவளும் விறகும் எதற்கு, நமது ஊரில் கிடைக்காதா என்று பலரும் கேட்டு ஏளனம் செய்தனர். ஆனால் நெருக்கடலில் புயல் காற்றில் கப்பல் சிக்கிக்கொள்ள அது வழிமாறி ஒரு தீவை அடைந்தது. அங்கே உண்ண எதுவுமே இல்லை. அப்போது விறகும் அவளும் தான் எல்லோருக்கும் கை கொடுத்தது. மருதவாணனை எல்லோரும் மனதார புகழ்ந்தனர். தங்கள் உயிரை காப்பாற்றிய மருதவாணனுக்கு தங்கள் செல்வத்தில் சிறும் பகுதியை தர ஒப்புக்கொண்டு அதை ஓலையாக எழுதியும் கொடுத்தனர். காவிரி பூம்பட்டினத்தை அடைந்த மருதவாணன் அப்பாவாகிய திருவெண்காரரிடம் ஊரார் எழுதி தந்த ஓலைகளை காட்டி அவர் உயிரை காப்பாற்றியதையும் கூறினான். திருவெண்காரரோ, ஓலைக்கு பதில் நீ பொன்னையும் பொருளையுமே கேட்டு பெற்றிருக்கலாம், அனைவரும் உன்னை ஒரு ஓலையை எழுதி கொடுத்து ஏமாற்றிவிட்டனர் என்று பொருள் ஆசையுடன் கூற மருதவாணன் முகம் வாடி போயிற்று. மகன் இப்படி இருந்ததால் எப்படி பிழைப்பது என்று திருவெண்காரர் வருந்த ஆரம்பித்து விட்டார். மருதவாணன் தாய் சிவகலையை தேடிச் சென்றான். தாயை சந்தித்த மருதவாணன் ஒரு பொட்டியை தாயின் கையில் தந்து, தாயே, இது தந்தைக்கு அகப்பொருளுடைய அரிய செல்வம் இதில் உள்ளது, அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூறி அவரிடம் தந்துவிட்டு அவள் எதிரேயே மாயமாய் மறைந்துவிட சிவகலை அதிர்ந்தாள். அப்போதுதான் இத்தனை நாளாய் மகன் வடிவில் தன் வீட்டில் நடமாடியவன் அந்த ஈசனே என்பதையும் உணர்ந்தான். அப்போது அங்கு வந்த திருவெண்காரரும் அதை அறிந்து பெட்டியை திறந்து பார்க்க அதனுள் ஒரு ஓலை, அதில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை ஒலிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது. கூடவே ஒரு ஊசி. திரும்ப திரும்ப அதை பார்த்தவருக்குள் ஒரு சிலிப்பு. இறைவன் தந்த பிள்ளை மருதவாணன். அவன் தந்த செய்தி இறந்துவிட்ட நிலையில் உடம்பை விட்டு உயிர் போகும்போது ஒரு காதற்ற ஊசி கூட கடைசி வரை வராது என்பதாகும். அதுவே எதை கொண்டு போக வேண்டும் என்று பொருள் சேர்க்க ஆசைப்படுகிறாய் என்று கேட்பதைப் போல இருந்தது. புத்திக்குள்ளே ஒரு ஞான கூட்டு விழுந்ததில் அதுவரை வெண்காரரை ஆக்கிரமித்திருந்த அந்த செல்வப்பற்று அப்படியே அருந்து போனது. வாழ்க்கை பாதையையும் அப்படியே மாறத் தொடங்கிவிட்டது. அடுத்த நொடியே இனி தனக்கு உகந்த பாதை துறவு பாதைதான் என்பது திருவெண்காரருக்கு புரிந்துவிட்டது. தாயையும் மனைவியையும் அழைத்த திருவெண்காரர், இனி நான் வணிகன் இல்லை, சன்னியாசி, இதுதான் இறை விருப்பம், இந்த செல்வத்தால் ஆவது ஒன்றுமில்லை, இதை தானம் செய்து விடுங்கள், நான் வருகிறேன் என்று விட்டு தேசாந்திரம் கிளம்பிவிட்டார். அந்த நொடியில் திருவெண்காரரின் முடிவு ஒரு பைத்தியக்கார செயலாகத்தான் பலருக்கு பட்டது, குறிப்பாக அவரது சகோதரிக்கு. இவன் இப்படி பித்துக்குழியாக மாறியதை விட இறந்து போயிருக்கலாம் என்று எண்ணினாள். எண்ணியதை செயல்படுத்தவும் செய்தாள். விஷம் கலந்த அப்பத்தை அவருக்கு பிச்சையாக இட்டாள். பட்டினத்தாரின் உள்ளுணர்வு இதை புரிந்து கொண்டது. அந்த அப்பத்தை சகோதரி வீட்டு கூரை மேல் இருந்தவர் தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று கூறியபடி செல்ல சகோதரி வீட்டு கூரை தீப்பிடித்து எறிய தொடங்கியது. இதனால் திருவெண்காரர் மேல் ஒரு பயமும் மரியாதையும் பக்தியும் வர தொடங்கியது. காவிரி பூம்பட்டினத்தவர் என்பதால் மக்களும் மரியாதையாக பட்டினத்தார் என்று அழைக்க ஆரம்பித்தது இங்கிருந்துதான். பட்டினத்தாரின் ஆன்மீக பயணமும் தொடங்கியது. வழியில் கிடைப்பதை உண்டார். மரத்தடியில் படுத்து தூங்கினார். மனதிலோ ஆன்மீக கனல் பற்றி எரிந்தபடியே இருந்தது. பட்டினத்தார் பற்றி அறிந்த ஒரு பெரும் செல்வந்தர் பட்டினத்தாரை தன்னோடு இருந்து எல்லா சுகங்களுடனும் வாழ வேண்டினார். பட்டினத்தாரோ
எனது இரத்த கோலம்தான் நீ என்னை மதிக்கவே காரணம். அதை அத்த சுகங்களுக்காக அடகு வைப்பது அறிவீனம் என்று கூறிவிட்டு பயணத்தை தொடர்ந்தார். ஒரு நாள் அவரது தாய் இறந்துவிட்ட செய்தி பட்டினத்தாரை எட்டியது. கொள்ளியிடும் கடமை அவரை தள்ளிச் சென்றது. கொள்ளியிடுவது என்பது ஒரு தொடர்ச்சியான கடமை. கொள்ளியிட்டபின் கர்மகாரியங்களை ஒருவித பற்றுதலோடு இறுதி வரை இருந்து செய்தாக வேண்டும். பற்றற்ற துறதியான பட்டினத்தார் இது என்ன சோதனை என்று எண்ணியவர் இறைவனை நினைத்தவராக தாயின் சரளத்தை உறவுகளுக்கு பதிலாக வாழை மட்டை மேல் கிடத்தி ஒரு பதிகம் பாடினார். அந்த வாழை மட்டை பற்றி எரிந்து தாயின் சரளமும் சாம்பலானது. பட்டினத்தார் வரையில் பஞ்சபூதங்களும் அவருக்கு வசமாகிவிட்டதை அனைவரும் உணர்ந்தனர். பட்டினத்தாரின் வாழ்வில் பத்திரகிரி என்னும் மன்னன் பட்டினத்தாரின் சிஷ்யனாக மாறியது ஒரு சுவையான சம்பவமாகும். பத்திரகிரி மன்னனின் ஆட்சியில் அரண்மனையில் களவு போனது. களவாடிய திருடன் கணபதி பக்தன். தான் திருடுவதில் ஒரு பகுதியை கணபதிக்கு கொடுத்து விடுவான். அன்றும் களவாடிய நகையில் ஒரு தங்கப் பதக்கத்தை பிள்ளையார் ஆலயம் ஒன்றில் வீசி எறிந்துவிட்டு சென்றான். பிள்ளையார் அருகில் அப்போது நிஷ்டையில் இருந்தார் பட்டினத்தார். அவன் வீசி எறிந்த பதக்கம் மிகச் சரியாக பட்டினத்தார் கழுத்தில் வந்து மாலையாக விழுந்தது. இதனால் எல்லாம் பட்டினத்தாரின் நிஷ்டை களையவில்லை. மறுநாள் அரண்மனை வீரர்கள் யதார்த்தமாக பிள்ளையார் ஆலயத்தில் பட்டினத்தார் மேல் பழக்கம் இருக்க கண்டனர். அவரது நிஷ்டையை கலைத்து காரணத்தை கேட்க பட்டினத்தாரின் தெரியாது என்றார். இறுதியாக மன்னன் பத்திரகிரி முன் நிறுத்தப்பட்டார். விசாரணையில் அவரை திருடனாக சொன்னபோது பட்டினத்தார் மௌனமாக சிரித்தார். திருடியது குற்றமல்லாமல் இப்படி நெஞ்சுவத்தமுடன் சிரிப்பது பெரிய குற்றம் என்று மன்னன் பத்திரகிரியும் அவரை கழுமரத்தில் ஏற்றிக் கொள்ளும்படி உத்தரவிட்டான். ஆனால் கழுமரம் ஏறும் முன் பட்டினத்தார் மனமுருக பாடிய பாட்டால் அந்த மரம் தீப்பற்றி எரிந்தது. மன்னன் பத்திரகிரியும் பட்டினத்தார் உண்மையான தவசி என உணர்ந்து அந்த நொடியே அவரது சிஷ்யனாகிவிட்டான். அதன்பின் பட்டினத்தாரும் பத்திரகிரியாருக்குமான தொடர்புகள் நடந்த சம்பவங்கள் மிக ருசிகரமானவை, ஆழ்ந்த கருத்துரையவை. இப்படித்தான் காலப்போக்கில் போன பட்டினத்தார் இறுதியாக வந்து சேர்ந்த இடம் திருவொற்றியூர். திருவொற்றியூர் கடற்கரை ஓரமாக விளையாடி மகிழும் குழந்தைகளோடு இணைந்து தாமும் குழந்தையாக விளையாடி மகிழ்ந்தார். அப்படி ஒரு முறை விளையாடும் போது பட்டினத்தாரை ஒரு கூடையினால் மூடி மகிழ்ந்த பிள்ளைகள் திரும்ப திறந்து பார்த்தால் அவரை தேடிய போது அங்கே ஒரு சிவலிங்கம் தான் இருந்தது. ஈசன் இறுதியில் அவரை தன் வடிவிலேயே ஆட்கொண்டு விட்டான்.